ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசியனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சால்னா ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். முள்ளங்கி கைமாலாம் சேர்த்து சால்னா செஞ்சுருக்கேன். இது வந்து சப்பாத்தி, இட்லி, பரோட்டா, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியை வந்து தோல் சீவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நீல வாக்கில் எப்போவும் நம்ம சால்னாக்கு தாளிக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு தக்காளியையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா சால்னா தாளிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சால்னா பார்த்திங்கன்னா முள்ளங்கி கைமாலாம் சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை முள்ளங்கிக்கு பதிலாக சிகப்பு முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். முள்ளங்கியை தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆற அளவு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம கைமா எந்த அளவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கணும். நான் இப்போ 100 கிராம் கைமா சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொத்துக்கறியும் சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து பெருசாகவே கைமா வந்து கொத்தி வாங்கிக்கலாம். இதே நம்ம கோலா சால்னாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பொடியாக கொத்தி வாங்குவோம். சால்னாக்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக கொத்தி வாங்கிக்கலாம். இப்போ வந்து கைமாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், நம்மளுக்கு காரம் எந்த அளவு தேவையோ நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிப்பிடிக்க விடாமல் கிளறி விட்டுட்டு நல்லா இந்த மசாலாவிலேயே இந்த கைமா, காய் எல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா முள்ளங்கி வந்து புளிப்பு அதிகமாக எடுக்காது. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஒரு 4 விசில் வேக வச்சிட்டோன்னா இந்த முள்ளங்கியும் கைமாவும் சூப்பராக வெந்துடும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். காய் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான முள்ளங்கி கைமா சால்னா ரெடி ஆயிடுச்சு. வாசமாக இருக்கும். முள்ளங்கி சேர்த்துருக்கனால இந்த சால்னா பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். முள்ளங்கிலாம் சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சாதத்துக்கு, இட்லி, அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சூப்பரான கை மசாலாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் சப்பாத்திக்கு செஞ்சுருந்தேன். மதியானம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முள்ளங்கி வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எப்பவும் ஒரே மாதிரி சால்லாம் வச்சிட்ருக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.